இன்னைக்கு பிரின்சஸ் குளிக்க போகுது. பிரின்சஸ் எப்போதும் ஒரு வாரத்தில் ஒரு வாட்டி குளிக்கும், சில சமயத்தில் 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி குளிக்கும். இங்கே வெதர் மலேசியாவில் சரியான ஹாட், ரொம்ப சூடாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி குளிப்பாட்டுறது அதுக்கும் நல்லா ஜில்லுன்னு நல்லா இருக்கும்ல. ஆனால் அந்த பிரின்சஸ்க்கு குளிக்கிறதுனாக்க ஆசை குளிக்கிறதுக்கு, ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு குளிக்க வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப பயம். ஆனால் சமத்தான பிள்ளை, நல்லா குளிச்சிக்கும். தண்ணி அதுக்கு ரொம்ப பிடிக்கும், ஜில்லுன்னு தண்ணி தான் பிடிக்கும். நல்லா சொன்ன பேச்சு கேட்கும், அங்கங்கே துள்ளாது ஆடாது, குளிச்சு முடிகிற வரைக்கும் பேசாமல் இருக்கும். பிரின்சஸ் வெளியெல்லாம் நான் விட மாட்டேன், வீட்டு உள்ளுக்கு தான் இருக்கும். வீட்டு முன்னுக்கு 5 அடியில் அப்படி நடந்துக்கிட்டு இருக்கும். அது வெளியே போயிட்டு வாக்கிங்லாம் நான் கூட்டிகிட்டு போகிறதில்ல அதை. ஸோ வீட்டு டாக்கு தான் அது. ஸோ அப்படி ஒன்றும் பெருசாக அழுக்காக இருக்காது, பட் ஓகேலாம். பட்டு அதுவும் என் கூட ரூமில் படுத்துக்கும். ஸோ குளிக்கணும்ல, வீட்லேயே இருக்குல்ல. ரூம்லனாக்க அதுக்கு தனியாக ஒரு பெட் இருக்குது என் ரூமில், அங்கே படுத்துக்கும் பிரின்சஸ். பாருங்கள் எப்படி குளிச்சிக்குதுன்னு, நல்லா சவுக்காரம் போட்டு கால் கை எல்லாம் தூக்கி காட்டும் சவுக்காரம் போடுறதுக்கு. ஷீஸ் அ வெரி நைஸ் கேர்ள், நல்ல பிள்ளை. பாருங்க பேசாமல் அமைதியாக இருக்குது. தேய்க்கிற போது அந்த ப்ரஷ் வச்சு தேய்க்கிறது அதுக்கு நல்லா சுகமாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாருங்கள், அந்த மூஞ்சி இந்தாட்டு பக்கத்து திரும்பும் போது அது மூஞ்சி ரியாக்ஷனை பாருங்கள். அப்படியே அதுக்கு தூக்கம் சொக்கும், அதுக்கு நல்லா சுகமாக இருக்குது. ஆக்சுவலி வெரி நைஸ் கேர்ள். அப்படியே மசாஜ் பண்ணி விட்ற மாதிரி இருக்குது அதுக்கு. இந்த சின்ன இடம், இந்த பூச்செடிலாம் அங்கே வச்சுருக்கேன்ல, அந்த இடத்துல தான் அதை எப்போதும் குளிப்பாட்டுவோம். ஈஸியாக இருக்கும் எனக்கு உட்காந்து குளிப்பாட்டுறதுக்கும். பாருங்கள் டைரெக்ஷன் டேர்ன் பண்ணுது, மூஞ்ச பாருங்கள், அதில் ரியாக்ஷன், ஃபேஸ் ரியாக்ஷனை பாருங்கள். ஐயோ 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 ஐயோ, பார்த்தீங்களா எப்படி பார்த்தீங்களா? கண்ணு மூடுது, கண்ணு சுக்குது, விட்டா தூங்கிடும். அவ்வளோ சுகமாக இருக்குது அதுக்கு. பாருங்கள் வச்சு தேய்க்குது, அதுக்கு மசாஜ் பண்ணி விடுற மாதிரி இருக்கும் போல் உடம்பு. ஸோ பிரின்சஸ்கிட்ட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அது எது கொடுத்தாலும் அது சாப்பிடும். அதுக்கு மெயின் ஃபுட் அது டாக் கிபிள்ஸ் தான், பிஸ்கட்ஸ் தான். ஆனால் நான் சோறும் கொடுப்பேன், நான் என்ன சமைக்கிறேனோ அதில் அதுவும் சாப்பிட்டுக்கும். சிக்கன் சூப்லாம் வச்சா ரொம்ப பிடிக்கும் பிரின்சஸ்க்கு, சாப்பிட்டுக்கும். அது பாட்டுக்கு பேசாமல் இருக்கும். அதுக்கு 12 வயசு ஆயிடுச்சு, என் கூட இருக்குது. நல்ல பிள்ளை, அருமையான பிள்ளை, எனக்கு துணையாக இருக்குது. அண்ட் ஃபஸ்ஸின்றது இல்லை. ஈவன் நான் ரசம் வச்சுட்டு 2-3 நெத்திலி பொடி போட்டு கொடுத்தா கூட அது சாப்பிட்றோம். ஈவன் கொஞ்சோண்டு முட்டை பொரித்து ரசம் வச்சு கொடுத்தா கூட சோறு சாப்பிட்றோம். ஃபஸ்ஸியே இல்லை, எனக்கு இது தான் வேணும் அது தான் வேணும்னு இல்லை. சிக்கன் கொடுத்தா வெரி குட்ல, ஒன்றும் சந்தோஷமாக சாப்பிடும். சிக்கன் சிக்கன், ஆனால் கறி ஊற்றக்கூடாது, அதுக்கு கறி ரொம்ப பிடிக்காது. சிக்கனை மாத்திரம் போட்டு பிணைஞ்சி வெறும் சோத்தில் கொடுத்துட்டா ஷி லைக்ஸ். இல்லைன்னாக்க தனியாக அதுக்கு சிக்கன்லாம் எடுத்து சூப் வச்சு கொடுத்தாக்க அதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஹெவன், சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு ஓடுவார். இதுதான் பிரின்சஸ்ஸு. டிக்டாக்லலாம் கொஞ்சம் ஃபேமஸாக வருது, சோஷியல் மீடியாலலாம் அது கொஞ்சம் ஃபேமஸாக தான் இருக்கும். ஆனால் எனக்கு நான் ஏதாச்சும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணேன்னாக்க கேமரா தூக்கிக்கிட்டு அதுவும் ஆக்டிங் கொடுக்கும். அதுக்கு தெரியுது அவங்க அம்மா என்னமோ செய்கிறாங்க, கேமராலாம் வச்சுக்கிட்டு என்னமோ செய்கிறாங்க. ஸோ நம்ம பர்ஃபார்ம் பண்ணி ஆகணுன்ட்டு அதுவும் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அது முடிஞ்ச அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணும். வெரி நைஸ் கேர்ள். அப்புறம் பாருங்கள், எனக்கு பொழுது இப்படி தான் ஓடும். அதுக்கிட்ட பேசிக்கிட்டு அதுக்கிட்ட விளாண்டுக்கிட்டு, அது நாங்கள் நான் என்ன சாப்பிட்டாலும் அது வாங்கிக்கும். லெட் இட் பி எனிதிங். பட் சில ஃப்ரூட்ஸ்லாம் அதுக்கு மேங்கோனா ரொம்ப பிடிக்கும், டுரியன் ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் சில ஃப்ரூட்ஸ் கொடுக்கக்கூடாதுல்ல, லைக் கிரேப்ஸ் இதெல்லாம் அதுங்களுக்கு கொடுக்கக்கூடாது, அதுங்க ரத்தம் பாய்சன் ஆயிரும். ஸோ அது கொடுக்குறதில்ல. மற்றபடிக்கு மற்றதெல்லாம் சாப்பிட்டுக்கும். நான் என்ன சாப்பிட்றேன்னோ வந்துடும். பேக்கெட்டு நான் மெதுவாக திறப்பேன் சாப்பிட்றதுக்கு, அது படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கோம் சைட்டில். அப்படியே அதுக்கு தெரிஞ்சிடும் அந்த சவுண்டு, பிளாஸ்டிக் சவுண்டு
கண்டுபிடிச்சி ஓ என்னமோ திறக்கறாங்க சாப்பிட்றதுக்குன்னு ஒடியாந்துரும் வந்து நிற்கும். எனக்கும் கொஞ்சம் கொடு நீ சாப்பிட்றதில்ல. ஓகே குளிச்சு முடிஞ்சிருச்சு. இப்போ போய் உடம்ப போய் உதறிக்கிட்டு இருக்கோம் சொந்தமாக. பாருங்க இருங்க காட்டுறேன் உங்களுக்கு. அது ஃபேன் வெளியே ஃபேனு திறந்து விட்ருவேன். அந்த ஃபேனை வச்சு என்னாச்சு திடீர்னு ஜேம் ஆயிடுச்சு ரெக்கார்டிங்கு. ஒன்றத்தையும் காணோம். இதை பாருங்க நிற்கிது பார்த்தீங்களா? போய் உடம்பு இங்கேயும் அங்கேயும் உதறிக்கிட்டு நிற்கும். இதோ அமைதியாக உட்காந்துருச்சு. கொஞ்ச நேரம் வந்து மேலே ஃபேன் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபேனில் கொஞ்ச நேரம் காஞ்சிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதாங்க என் பிரின்சஸ்ஸு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் அண்ட் ஷேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சைனிங் ஆஃப். Julie from Julie Vlog.